அழகாஸ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபோர்கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ சந்தேகம் உங்களால் முடிச்ச சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்டு 5 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த வீடியோவே புரியும். முடிஞ்சளவுக்கு பார்த்துருவாங்க. சரிங்க சார், இதோட கதை போலாமா? இப்ப ஹீரோவோடைய வீட்டை பார்த்து சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த டைம் அந்த பயங்கரமான மந்திரவாதி கிட்ட மிஸ்டர் சாரி, இந்த இடத்த சுத்தி இருந்த எல்லா விதமான மக்களையும் நம்ம இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தியாச்சு. அதனால நம்மளுடைய ஆட்களை கொண்டு அவங்களை கைது பண்றதுதான் இதோட கடைசி வேலை. ஓகே, என்னுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதவு தரத்து நம்ம ஆளுங்களே எங்க வராங்க. வந்தவங்க பார்த்தா பேக பழைய கட்டி போட்டுட்டு, ஏய் மந்திரவாதி, எங்க பாரியா பிக் ஃபோர்ல இந்த ஒருத்தவனை நான் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட. இவனை நான் பிடிச்சி கொடுக்க உனக்கு உதவி பண்ணிருக்கிறதுனால இவனை பிடிச்சிக்கிறோம். ஓஹோ மிஸ்டர் ஹீரோ, நீங்க ரொம்பவும் முன்கூட்டிய புத்திசாலித்தனமா யோசிக்கிற மனிதனா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை. ஆனா எங்க வந்தது இவனுக்காக மட்டும் கிடையாது. உங்க கூட நிக்கிறாங்களே அந்த ஆளையும் உட்பட உங்களையும் உட்பட தான் இந்த கைது பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். டார்க் லார்ட் கூட சேர்ந்து ஜேட் தோஃபன் சொல்லக்கூடிய மிஸ்டர் ஹீரோ லம்போடைய கிண்டத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு கை கூலியா வேலை பார்த்திருக்காரு. அதனால இங்கோடைய ஆர்டரின் பேர்ல இவனை இன்னைக்கு நம்ம கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். ஒருத்தரை விடாதீங்க. உடனே பார்த்தா ஹீரோ ஷாக்காட வேண்டியது என்னையும் உட்படியான. யோ நீ தப்பா படுத்திட்டு இருக்கியா? வெயிட் பண்ணியா, நான் கிங்கோடைய சொல்ல கேட்டுதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கேன். மிஸ்டர் ஹீரோவா நான் இந்த பெரிய உதவிகள் எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த கிண்டத்துக்கு. இப்படியே பொசுக்கு இப்படி சொல்லிட்டேன். உடனே அந்த மந்திரவாதியும் தன்னுடைய இன்ஃபினிட்டி கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பவரை பயன்படுத்தி 3 பேரையும் தரையில நசுக்குவோம். இப்போ உன்னால பேச முடியாது ஹீரோ, நீங்க 3 பேரும் கைது செய்ய போறீங்க. தேச துரோகத்தை பண்ண உங்க ஒரு யாரையும் உயிரோட விட மாட்டாரு எங்களுடைய கிங். அவனை போயிட்டு கைது பண்ணுங்க. ஆனா ஹீரோவும் பார்த்து அப்படியே போட்டு கிராவிட்டி மேஜிக்கையும் தாண்டி ஏஞ்சி நிப்பான் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு வாய பழப்பாங்க. ஓ, உன்னுடைய பவர்ல என் மேல வேலை செய்ய நினைச்சியா? நான் யாருன்றது மறந்துட்டியா? நான் தான் ஜேடு தோஃபன் ஹீரோ. டீமன் லார்ட தோக்கடிச்ச என்னால உன்னை தோக்கடிக்க முடியாதா அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய ஒரு மேஜிக் ரிவர்சல் சொல்லக்கூடிய ஸ்பெல்ல பயன்படுத்தி அந்த இன்ஃபினிட்டி கிராவிட்டி மேஜிக்கை பத்தின அவங்களுக்கு எதிராக மாற எல்லாரும் படுத்துட்டானுங்க கீழே. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது ஹை லெவலான ஒரு ஸ்பெல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இது யாரும் பயன்படுத்ததே கிடையாது. எப்படி இவன் இதை பயன்படுத்தணும்? இவனுக்கு எது தெரியும்? நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தெரியும்ல, ஆனா அந்த ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும் எனக்கு தெரியும்ன்றது கதை கிடையாதுங்க. எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு ஹீரோ வெட்டி கதையா உட்காந்து பேசிட்டு இருக்க. அவன் கடுப்பாயிட்டு உடனடியா தொடச்சி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, விடாதீங்க, அவன் கைது பண்ணுங்க. டே இருங்கடா, இப்பதான் பெரிய விஷயமே முடிஞ்சிட்டு டைலாக் பேசுறேன், அதுக்குள்ளேயே வரா ஒரு டைலாக் முழுசா பேச வரீங்களாடா? வாடி இந்த விட்டு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா பேகு ஜின்னாவையும் கூட நாங்க இந்த விட்டு ஹீரோ ஓடுறான். டேய் என்னடா ஓடுற? இது பிளான்லயே இல்லடா, வேற வழி இல்ல, உங்க எல்லாரையும் தான் கைது பண்ணு சொல்லிக்கிறாங்க. இந்த விட்டு தப்பிச்சதா கரெக்டா இருக்கும். அந்த டைம் போற வழியில பார்த்தா அந்த ரோஸ் கேப்டன் அங்க வந்துட்டாங்க. இந்த முறை உனக்கு என்ன வேணும்? ஏய் மிஸ்டர் ஹீரோ, இந்த இடத்துல பேக்க மட்டும் தனியா விட்டுட்டு நீ ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் உன்னை எதுவும் பண்ண போறது கிடையாது. அவனை விடு. அப்படியா தாயே? ஓகே, இந்த பையனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, போயிட்டு வரடா, ஜாலியா என்ஜாய் பண்ண கூட அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது என்ஜாய் பண்ண போறமா? நான் எதிர்பார்த்ததான் பேக், நீ ஒரு வழியா மாட்டிக்கினேன். இந்த முறை நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு செய்த இந்த விஷயத்துல உன்னை பழி வாங்க தானே இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன். உடனே பார்த்தா அவன் துணியை கட்டின உடனே பேக போய் இவ்வளவு வெறி ஆயிட்டு கேமரா எடுத்து நீட்டம் பாருங்க, போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கூட வேலை செய்யற சக லேடிஸ்லாம் அந்த வந்துட்டாங்க. மேடம் நீங்க கவலையா படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்க வந்துட்டு இருக்க கேப்டன். வாங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அடி பண்ற மாதிரி அவங்க பக்கம் அவங்கள பார்க்க அவங்க பார்த்தா எல்லாருமே சாதாரண யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. ஏய் நீங்க என்ன கதை கட்டினீங்க? அப்போ அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவங்க இந்த சண்டைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க அவங்க கொடுத்த அதே துணியில போயிட்டு அவனை பழி வாங்க, அதுதான் நியாயமான விஷயம், நாங்களும் போட்டு வந்துடுறோம், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு குத்து பேசி கேப்டனுக்கு பார்த்து இந்த அழகான துணியை போட்டுவிட்டு இதெல்லாம் யூனிஃபார்ம்ல வந்துட்டீங்க உசாரா. என்னடி சொன்னீங்க? எங்க ரெடி பண்ணீங்க? நீங்க உங்களுடைய துணியெல்லாம் எங்க வச்சீங்க? சாரி கேப்டன், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய துணியெல்லாம் எங்க வச்சோன்னே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆமாப்பா, எந்த கூட தொலைஞ்சு போச்சு, வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கீங்க. அவ கடுப்புல பார்த்து திரும்பி பேக பயில இந்த வெறியெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜின்னாவும் அந்த இடத்துல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நிறைய நைட்ஸ் குறுக்கால வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே கடந்து தான் அவங்க போறாங்க, அசல்ட் அடிச்சு போட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஜின்னா போகும்போதே ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். நான் இவன் எதிர்பார்க்காத லெவலில் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆளானே இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல மொத்தமா சுத்தி போட்டு வளைச்சிட்டு தடுக்கலாம் பக்கத்துல இருக்க செவ்வறு மேல ஏறி அப்புறம் பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் போற வழியில பார்த்தா இன்னொரு அட்டாக் திடீர்னு அவன் மேல வருது. அது ஹீரோ தடுத்துருவான். அங்க பார்த்தா அந்த மெஜிஷியன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஃபைட் பண்ணது நிறுத்தி ஹீரோ, உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம், கொல்றதுக்காக ஆர்டரே எங்களுக்கு கொடுக்கல, அதனால தேவையில்லாம சாகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா சரண் அடைஞ்சிரு. அப்புறம் பார்த்தா ஹீரோவை ஒத்து மட்டுமா வளைச்சிட்டாங்க. டேய் என்னடா பண்ண போறோம்? நிறைய எனிமிஸ் இருக்காங்க இங்க, ஒரே ஒரு வழி நான் இந்த மோதிரம் தான்பா, வேற வழி இல்ல. ஆனா இதை பயன்படுத்தினா எந்த மாதிரியான இடத்துக்கு டெலிபோர்ட் ஆவனே சொல்ல முடியாது. ஆனா கடுப்பாயிடுவேன் நான் அதே இடத்துக்கு திரும்ப போனா. ஏய் இது ஏன்டா இவ்வளவு நேரம் வச்சிருந்து முடிச்சிருந்தேன், அதை கூட நான் பயன்படுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அந்த டெலிபோர்டேஷன் ரிங் எடுத்து அவ போட்டுங்க, டக்குனு டெலிபோர்டேஷன் பண்ணிடுறா. ஏ பைத்தியக்காரி என்னடி பண்ணிட்டா, இது எந்த இடத்துக்கு கொண்டு போக தெரியுமான்ற மாதிரி ஹீரோ ஷாக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவங்க மறைஞ்சு போயிட்டு இந்த மந்திரவாதி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஏய் எங்கடா போயிட்டீங்க? அட கடவுளை எப்படியாச்சும் ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேஜிக் ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழி அவங்களுடைய இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை விட மாட்டேன், இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன பக்கம் பாக்கத்துல அங்க நடந்த கதையே வேற. அவன் பார்த்துட்டு சாக்கிடுவான், இந்த இடமா இங்க ஏடா போனீங்க? அதுக்கப்புறம் ஹீரோ போன இடத்துக்கு காமிக்க எட்டுமே பார்க்க ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கு. என்னடா இது இடம்? இதெல்லாம் பெரிய கதைப்பா. அப்புறம் பார்த்ததுக்கு பயங்கரமான ஒரு டிராகன் முன்னாடி வருது. வெல்கம் பேக் ஜேட் தோஃபன் அப்படின்ற மாதிரி அது கூப்பிட. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.